अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய ஸ்ரீ பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற இந்த ஸ்தோத்திரத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக அனுபவித்து வருகிறார் என்று பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது 441வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்று நாம் பார்த்தால், அதாவது எம்பெருமான் அவனையே நினைத்து கொண்டு சில பேர் அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே இந்த உலகத்தினுடைய துன்பங்களிலிருந்து தான் விடுபட்டு அந்த அர்ச்சிராதி மார்க்கம் வழியாக பரமபதத்தை அடைகிறார்களாம். அர்ச்சிராதி என்று அந்த வழிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது தேவயானம் என்று சொல்லுவார்கள். அதான் அந்த பரமபதத்திற்கு போகிற வழி இருக்கிறதே, அதற்கு அர்ச்சிராதி மார்க்கம் என்று பெயர். அப்படி அவர்கள் போகிற பொழுது அப்படி வருகிறவர்களை வரவேற்பதற்காக அங்கே வாத்திய கோஷங்கள் எல்லாம் செய்வார்கள். பெரிய மனுஷர்கள் ஒரு வழியாக வந்தால் வாத்திய கோஷம் பண்ணுறாலும் இல்லையோ, அதுபோல இந்த ஜீவாத்மா போகிற பொழுது அவர்கள் ஆழ்வார் கூட தெரிவித்தார். சூழ் விஷம் பணிமிகுல் தூரியம் முழக்கின ஆழ்கடல் திரை கையெடுத்தாடின என்றெல்லாம் சொல்லுகிறார். அதுபோல இங்கிருந்து போகிற பொழுது அந்த வாத்திய கோஷம் பண்ணுறாலும் இல்லையோ, அந்த வாத்திய கோஷம் போலத்தான் இந்த பாதுகையினுடைய ஓசை இருக்கிறது என்பதாக இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தருளுகிறார் வேதாந்த தேசிகன். गर्भोपपलैः गमनवेगवशात् विलोलैः वाचालिता मधुबिदो मणिपादुके त्वं प्रस्तौषि भावितदियां पतिदेवयाने प्रस्थानमङ्गलमृदङ्गविशेषघोषं गर्भोपबलैः என்னால்னா, அதாவது ஹே மணிபாதுகே என்று ஆரம்பித்து, மணிபாதுகை என்னால் மாணிக்கங்கள் இழுக்கப்பட்ட பாதுகையேன்னு சொல்கிறார் அவர். இவ எங்கே போகிறா, பரமபதத்திற்கு போக வேணும் என்று இவர்களெல்லாம் ஜீவாத்மாக்கள் அப்படி போகிற அச்சிராதி மார்க்கமாக அப்படி போகிறார்களாம். அந்த சமயத்தில் இந்த ஓசை வருகிறது. எங்கிருந்து வருகிறது என்னால் அந்த பாதுகையினுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த குமிழ்கள், அதைத்தான் இதில் என்ன சொல்லுகிறாருன்னால், அந்த கர்ப்போபலைஹி கமனவேகவசாத்து, எம்பெருமான் வேகமாக நடக்கிற பொழுது அந்த உள்ளுக்குள்ளே பரற்கற்கள் போல இருக்கக்கூடிய அந்த பாதுகையினுடைய ரத்தினங்கள் இருக்கிறதோ இல்லையோ, அவை என்ன பண்ணுகிறது, விலோலைஹி அசைகிறபடியினாலே அந்த சமயத்தில் அது உள்ளே இருக்கக்கூடிய கர்ப்ப உபபலைஹி ரத்தனைஹி என்று கொள்ளணும். அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரத்தனங்கள் அது வெளியிலே எம்பெருமான் வேகமாக நடக்கிற பொழுது அந்த பாதுகையினுடைய அசைவினாலே அந்த ஓசை எழுகிறது. அப்பொழுது அந்த ஓசை எப்படி இருக்கிறதுன்னா, வாச்சாலிதா, வாச்சாலிதா என்னால்னா வார்த்தை சொல்லுபவளாக இருக்கிறது. அது மதுபிதோ மணிபாதுகே, மது என்கிற அசுரனை அழித்தவனுடைய பாதுகையே, நீ அப்படி வார்த்தை சொல்லப்பட்டவளாய் அந்த சமயத்திலே இருக்கிறாய். என்ன வார்த்தை, யாருக்கு சொல்லுகிறாள் என்று பார்த்தால் அது சொல்லுகிறார், பாவிததியாம், அதாவது எம்பெருமானிடத்திலே தங்களுடைய மனத்தை வைத்து கொண்டிருப்பவர்களாய்,
அவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு தேவயானே பதி. தேவயானே என்னாலனா அந்த தேவயானம், அதுதான் தேவ மார்க்கம் என்று பெயர். அதற்கு அர்ச்சிராதி மார்க்கம், பரமபதத்திற்கு போகிற மார்க்கம் என்னால் அது தேவயானம். அதுல பிரஸ்தான மங்கள, பிரஸ்தானம் என்னால் அவர்கள் செல்ல தொடங்குகிற பொழுது மங்கள மிருதங்க விசேஷ கோஷம், மிகவும் மங்களமாக கெட்டி வாத்தியம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. இப்பொழுதுலாம் கல்யாணங்கள் நடக்கிற பொழுது கூட என்ன பண்ணுவா, அந்த திருமங்கல்யம் என்கிற அதை கட்டுகிற பொழுது எல்லாரும் கெட்டி வாத்தியம், கெட்டி மோளம் என்று சொல்லுவார்கள். வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கணும் அந்த சமயத்தில். அதுபோல இவர்களும் கூட எம்பெருமானிடத்தில் புத்தியை வைத்தவர்களாய் அந்த எம்பெருமானையே அடைய வேண்டும் என்று அப்படி அந்த பிரஸ்தானத்தில், அதாவது அந்த போகிற பொழுது அந்த வழியிலே மங்கள மிருதங்க விசேஷ கோஷம் பிரஸ்தௌஷி, மங்களமான மிருதங்க கோஷத்தை நீ உண்டு பண்ணுகிறாய். அதாவது என்ன தெரிவிக்கிறார், எம்பெருமானையே நினைத்து கொண்டு, அதாவது எம்பெருமான் சஞ்சார காலத்திலே அப்படி நடக்கிற பொழுது உள்ளுக்குள்ளே இருக்கிற ரத்தனங்கள் ஒலிக்கின்றன. அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, எம்பெருமானை பற்றின, எம்பெருமானை பற்றி இருப்பவர்கள் அவர்கள் எம்பெருமானுடைய அருளாலே இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு அர்ச்சிராஜி மார்க்கம் வழியாக பரமபதத்திற்கு போகிற பொழுது அந்த அர்ச்சிராஜி மார்க்கத்திலே நுழைகிற பொழுதே அவனுக்கு என்ன பண்ணுவார்கள் என்னால் அந்த வாத்திய கோஷம் பண்ணி அவனை வரவேற்பார்கள். அதைத்தான் நம்மாழ்வார் சூழ்விசும் பணிமுகில் தூரியம் முழக்கின என்று சொன்னார் அல்லவா. அதனால் அதுபோல் அங்கே தூரிய கோஷம் போல இங்கே இது மிருதங்க கோஷம். மிருதங்கம் என்கிறது ஒரு வாத்தியம் தானே. அந்த மிருதங்க வாத்தியத்தை வாசித்தால் அது கெட்டிமோளம் அடிப்பது போல என்று கொள்ளணும். இப்படி அந்த பாதுகையிலிருந்து வழக்கூடிய ஒலியானது அர்ச்சிராஜி மார்க்கத்திலே செல்லுபவர்களுக்கு ஒரு மங்கள வாத்தியம் இசைப்பது போலே இருக்கிறது என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 442வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார் என்னால், இப்பொழுது பாதுகையினுடைய ஓசை அடங்கி இருக்கிறதுன்னு சொல்றார். இத்தனை நாள் பாதுகையினுடைய ஓசையை பற்றியே சொல்லி கொண்டு வந்தார் அல்லவா. ஓசை இல்லாமல் இருக்கிற காலமும் உண்டோ இல்லையோ. எப்பொழுது நான் பாதுகையை சமர்ப்பித்து கொண்டு எம்பெருமான் நடக்கிற காலத்தில் தான் ஓசை எழும். எம்பெருமான் பாதுகையை கீழே வைத்து விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது ஓசை இல்லையே. அதை பற்றி ஒரு ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். ஓசை இல்லாமல் இருப்பதும் ஒரு விசேஷம்தானே, அதை தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே என்று கொள்ளலாம். பர்யங்கம் ஆஸ்ரிதவதோ மணிபாதுகே த்வம் பாதம் விஹாய பரிகல்பித மௌனமுத்ரா ஸ்ரோதும் பிரபோஹோ அவசரம் திசசீவ மாதா நாபி சரோஜ சைதார்பக சாமகீதிம். அதாவது பர்யங்கம் ஆஸ்ரிதவதா, ஹே மணிபாதுகே, பர்யங்கம் ஆஸ்ரிதவதா, எம்பெருமான் தன்னுடைய படுக்கைக்கு போய் சேர்ந்து விட்டார். பர்யங்கமா ஆஸ்ரிதவதா, அந்த சமயத்தில் பாதுகை என்ன பண்ணும், பாதம் விகாயா, தன்னுடைய பாதத்தை எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து அது வெளியில் வந்து விடுகிறது. அதாவது படுக்கையில் படுத்துக்கொள்ளுகிற பொழுது பாதுகையை கீழே வைத்து விட்டுத்தானே படுக்க வேணும். எம்பெருமானும் இப்படி பாதுகையை கீழே வைத்து விட்டு அவன் சயனித்துக் கொள்ளுகிறான். பர்யங்கமா ஆஸ்ரிதவதா, பர்யங்கத்தை அடைந்து விட்டானவன் படுக்கையை. பாதம் விகாயா, அவனுடைய திருவடியை விட்டு விலகிவிட்டது இந்த பாதுகையும் கூட. அப்பொழுது இந்த பாதுகை எப்படி இருக்கிறது என்னால் பரிகல்பித மௌனமுத்ரா, அப்பொழுது மௌனத்தை அடைந்திருக்கிறது. இது மௌன முத்திரையே அடைந்திருக்கிறது இந்த பாதுகை. ஏன்னா எம்பெருமானுடைய திருவடியில இருக்கிற பொழுதுதான் அவனுடைய நடைக்கு சேர அந்த அசைவினாலே ஒலிகள் எழுகிறது. இப்பொழுது எம்பெருமான் பாதுகையை படுக்கையினுடைய பக்கத்திலேயே வைத்து விட்டு படுக்கையிலே சயனித்து விட்டான் என்னால் அப்பொழுது அந்த பாதுகையிலிருந்து ஒலி எழுவதற்கு வாய்ப்பு இல்லை அல்லவா. அதனால என்ன சொல்லுகிறார், பரிகல்பித மௌனமுத்ரா, அது மௌனத்தை அடைந்து விட்டதுன்னு சொன்னார். ஏன் அப்படி மௌனத்தை அடைந்து விட்டது என்னால் அதற்கு ஒரு உத்பிரேட்சை, ஒரு காரணம் சொல்லுகிறார். அழகான காரணம் இது. என்ன பண்ணனா, ஸ்ரோதும் பிரபோஹோ அவசரம் திசசீவ மாதா, ஹே மாதா, என் தாயே, பாதுகை தாயே, நீ எம்பெருமானுக்கு ஏதோ ஒரு சப்தத்தை கேட்க வேணும் என்பதற்காக அவனுக்கு இடம் கொடுக்கிறாய், வாய்ப்பு கொடுக்கிறாய். ஏன்னா பாதுகையும் ஓசை எழுப்பி கொண்டிருந்தால் வேறு சப்தங்களே அவனால் கேட்க முடியாது. அதனால் பாதுகை மௌனமாயிடுது. இப்போ எம்பெருமான் ஏதோ ஒரு ஓசையை கேட்டு ஆனந்தப்படுகிறானா. என்ன ஆனந்தம் என்னால் அதை 4வது பாதத்திலே தெரிவிக்கிறார். நாபி சரோஜ சைதார்பக சாமகீதிம்,
எம்பெருமானுடைய நாபி சரோஜம், திருநாபி கமலம் இருக்கிறது. அதுல ஒரு அற்பகம் குழந்தை பிரம்மா. அதுல பிரம்மா என்கிறவன் எம்பெருமானுடைய குழந்தை போலத்தானே. ஏன்னா எம்பெருமானாலே எம்பெருமானுக்கு பிள்ளையாகத்தானே பிரம்மாவை சொல்லி இருக்கிறார்கள். நாராயணன் படைத்தான் நான்முகனை, நான்முகனும் சொல்றார், நாராயணன் நான்முகனை படைத்தான் என்று, நான்முகனை நாராயணன் படைத்தான் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறபடினாலே அந்த பிரம்மா என்கிறவன் ஆறு, இவனுக்கு ஒரு குழந்தை போல. நாபி சரோஜ சைதார்பக, அந்த நாபி சரோஜம் எம்பெருமானுடைய திருநாபியில இருக்கிற கமலத்திலே படுத்து கொண்டிருக்கிறான் பிரம்மா. அந்த பிரம்மா என்ன பண்ணுகிறான்னா சாமகீதிம், அந்த அவன் சாமகீதத்தை பண்ணுகிறான். அந்த சாமகீதம் ஸ்ரோத்தும் அவசரம் திசசி, அந்த தன்னுடைய குழந்தையான பிரம்மா சொல்லுகிற சாமகானத்தை கேட்பதற்கு பகவானுக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது இந்த பாதுகை என்ன பண்றது, ஓசையே பண்ணாமல் பரிகல்பித்த மௌன முத்ரா என்று அந்த மௌனத்தை அடைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த எம்பெருமானுடைய திருநாபி கமலத்துல பகவானுடைய குழந்தையான பிரம்மா இருக்கானா, அவன் அந்த சாமகானத்தை பண்ணுகிறான். குழந்தையினுடைய வார்த்தையை கேட்கறது தாப்பனாருக்கு ஆனந்தம் தானே. குழலினிதி யாழினிதி என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று திருவள்ளுவரும் சொன்னார் அல்லவா. அந்த மழலை சொல் பிரம்மாவுடைய மழலை சொல்ல கேட்கணும். அதற்கு என்ன பண்ணணும்னா நாம் இப்பொழுது சத்தம் பண்ணாமல் இருக்கணும் என்று இந்த பாதுகை ஓசையை விட்டு விட்டது. அதுதான் மௌனமுத்ரா, அதை அடைந்து விட்டது என்று அந்த அர்த்தத்தை மிக அழகாக இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 443வது ஸ்லோகம், இதிலேயும் இதே போன்ற ஒரு கருத்து தான். அதாவது இந்த மௌன முத்திரை அதைத்தான் தெரிவிக்கிறார். என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். போகாய தேவி பவதி மணிபாதரக்ஷே பத்மா சகாயம் அதிரோப்ய புஜங்கதல்பே விஸ்வஸ்ய குப்தம் அதிகிருத்ய விகார விஹீனா வாச்சம் யமா கிமபி சிந்தயதீவ காரியம். எம்பெருமான் தன்னுடைய பள்ளியறைக்கு செல்லுகிறான். அங்கே போய் படுக்கையிலே சயனித்துக் கொள்ளுகிறான். இப்படி சயனித்துக் கொள்ளுகிற பொழுது என்ன பண்ணணும், பாதுகையை கீழே விட்டு தான் சயனித்துக் கொள்ளுவான். அதான் சொல்லுகிறார், போகாய தேவி பத்மாசகாயம் அதிரோப்பிய புஜங்கதல்பே. பத்மாசகாயம், பத்மாசகாயம் என்னால் அது பகவானை சொல்லுகிறது. அவன் என்ன பண்ணுகிறான், புஜங்கதல்பே அதிரோப்பியா, அந்த புஜங்க தல்பம் ஆதிசேஷனாகிற படுக்கை இருக்கிறதே அதிலே போய் அவன் ஏறி விட்டான். அந்த ஏறி விட்ட பொழுது இவன் என்ன பண்ணுகிறான்னு கேட்டா, இந்த பாதுகையை விட்டு விட்டுத்தான் படுக்கையிலே ஏறுகிறான். அந்த சமயத்திலே இந்த பாதுகை எப்படி இருக்கிறது என்று கேட்டால் விகாரஹீனா, எந்த விகாரமும் இல்லை. அதாவது விகாரம்னா அங்கும் இங்கும் செல்லுவது. இந்த செல்லுகை என்கிறது அந்த சமயத்தில் இல்லையே. எம்பெருமான் படுக்கையிலே ஏறி விட்டானால், பாதுகையை கீழே வைத்து விட்டானால் பாதுகைக்கு விகாரம், அந்த செல்லுகை என்கிறது இல்லாமல் போய்விடுகிறது. அப்பொழுது பாதுகை எப்படி இருக்கிறது, வாச்சம்யமா. வாச்சம்யமா என்னால வார்த்தையே சொல்லாதவளாய், மௌனத்தை மேற்கொண்டவளாய் அப்பொழுது அந்த பாதுகையானவள் இருக்கிறாளாம். என்ன பண்றான், கிமபி சிந்தயதீவா, ஏன் வார்த்தை சொல்லாமல் இருக்கிறான், ஏதோ சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறாள். என்ன சிந்தனை என்று கேட்டால், விஸ்வஸ்ய குப்தம் அதிகிருத்ய காரியம் சிந்தயதீவா. விஸ்வஸ்ய குப்தம், குப்திம், விஸ்வஸ்ய குப்திம் என்னாலனா உலகத்தை எல்லாம் எப்படி காப்பாற்றுவது, அதாவது ஜெகத் ரக்ஷண சிந்தை என்று சொல்லுவோம். உலகத்தை எல்லாம் காப்பாற்றுறதுக்கு என்ன வழி என்று அதை நீ யோஜனை பண்ணி கொண்டிருக்கிறபடினாலே அந்த சமயத்திலே நீ வாச்சம்யமா என்று, அதாவது வார்த்தைகளை விட்டவளாய் அந்த சமயத்திலே நீ இருக்கிறாய். எம்பெருமான் போகத்தை அனுபவிப்பதற்காக பிராட்டிமாரோடு சேர்ந்திருப்பதற்காக அந்த ஆதிசேஷனாகிற படுக்கையிலே எழுந்தொழுகிற பொழுது உன்னை கீழே விட்டுவிட்டு சென்றான். அந்த சமயத்திலே நீ வார்த்தை சொல்லாதவளாய் உலகத்தை காப்பாற்றுவதை பற்றி நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்று இப்படியாக பாதுகை ஓசையில்லாமல் இருப்பதற்கும் இன்னது காரணம் என்று இந்த நாத பத்ததியிலே மிக அற்புதமாக தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஓ
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।